என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனா? உன் மனம் படும் பாடு, மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன் மனம். உதவி என்ற சொல்லை ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்காக போய் உதவி செய்கிறாய். அதே நேரத்தில் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகிறார். ஏன் இப்படி இருக்கிறார்? உதவி என்று உன்னிடம் வந்தால் உன்னால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய். முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தை கூறிவிடு. உன்னை தாண்டி அவர்களுக்கு உதவி செய்வது தவறல்ல. ஆனால் நீ உதவி செய்ய போய் நீ மற்றவரிடம் உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை உனக்கு வரக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் சொல்கின்றேன். என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய். யாருடைய மனதையும் காயப்படுத்தக் கூடாது என்று நினைப்பது சரிதான் குழந்தையே. ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள். உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டாயானால், அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்து விட்டால், அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும். நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டாய் என்றால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து வராது. என் பிள்ளையான உனக்கு நன்றாக தெரியும், வலி என்பது ஒன்றுதான். அது உனக்கானாலும் சரி, மற்றவர்களுக்கானாலும் சரி, ஒன்றுதான் என்று வேறு எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ நன்றாக இருப்பாய், நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இருதயத்தில் சுமந்து அரவணைத்து காப்பேன். தனக்கு வலிக்கின்ற மாதிரிதான் எல்லோருக்கும் வலிக்கும் என்ற உணர்வு இருந்தாலே போதும். துரோகமும் பழிவாங்கும் எண்ணமும் அறவே தோன்றாது குழந்தையே. கவலைப்படாதே குழந்தையே. உன் வாழ்வில் நான் விலக்கேற்றி விட்டேன். இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கும். உன் குடும்பம் தொழில் மிக சிறப்பாக இருக்கும். நல்லதே நடக்கும். கலங்காமல் தைரியமாக இரு. பிறருக்கு கை கொடுக்க நீ தயாரானால் உன் கரம் பிடிக்க இறைவன் தயாராவான். எப்போதும் குருவிற்கு சேவைகள் செய்து அவருடைய பாதங்களையே நாடுங்கள். அப்போது நம்முடைய அனைத்து பாவங்களும் விலகி மறைந்துவிடும். நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதையில் விட்டு விடுவேன் குழந்தையே? உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும். அது வரைக்கும் நீ சற்று பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டிரு. என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. சரியான நேரத்தில் அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன். எப்போதும் என் மீது நம்பிக்கை வை. அந்த நம்பிக்கையை உன்னை வாழ்வில் கரை சேர்க்கும். நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகின்றேன் என்றால் அது தரமானதாக இருக்கும். சோர்ந்து போகாதே. ஒவ்வொரு கணமும் வாழ்க்கை ஒன்றை உணர்த்துகின்றது. இந்த வாழ்க்கையில் நிலையானது எதுவும் இல்லை என்பதை. உண்மையில் கஷ்டங்கள் நம்மளை ஒன்றும் செய்வதில்லை. அதை பற்றிய பயம்தான் மனதை கலக்கி அறிவை குழப்பி நம் நிலையை மாற்ற செய்கின்றது. கஷ்டத்தை கண்டு கலங்காதே குழந்தையே. தைரியமாக இரு. உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருப்பேன். தோல்வி என்பது அசிங்கமும் இல்லை, அவமானமும் இல்லை. தோல்வி என்பது அனுபவம். தோல்வி வரும் என்று அஞ்சி பின்வாங்குவது தான் அசிங்கம், அவமானம். முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் செய்த பயிற்சியின் மதிப்பு குறையாது குழந்தையே. போலி நபர்களிடமிருந்து விலகி இரு. ஏனென்றால் அவர்கள் உன்னை எப்போது தூக்கி எறிவார்கள் என்று உனக்கே தெரியாது. இந்த உலகத்தில் பல பேருடைய முன்னேற்றத்திற்கு திசை திருப்பிய வார்த்தை மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்று. யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே குழந்தையே. உன் பாதையை நீ தீர்மானித்து அதில் நியாயமாக பயணம் செய். உனக்கு துணையாக நான் வருவேன். அனைத்தையும் கடந்து செல்லும் ஒருவரால் தான் கஷ்டங்களில் சிரிக்க முடியும். உனது வழிகள் நீ யார் என்பதை தீர்மானிப்பதில்லை. அந்த வழிகளில் இருந்து நீ எப்படி மீண்டு வருகின்றாய் என்பது தான் நீ யார் என உனக்கு காட்டும். ஏமாற்றங்கள் நமக்கு புதிதல்ல. ஏமாறும் விதம்தான் புதிது. சில நேரங்களில் அன்பால், சில நேரங்களில் நம்பிக்கையால். நீ நீயாக இரு. அடுத்தவர் என நினைக்கின்றார்கள் என்று யோசிக்காதே. ஏனெனில் இங்கு யாரும் நல்லவர்கள் கிடையாது குழந்தையே. என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை போதும். வாழ்க்கையை நன்றாக வாழலாம். அன்பு குழந்தையே, உன்னை படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. ஆகவே
நீ எதற்கும் மனம் தளராதே. உன்னை ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். இனி நீ ஏமாறாமல் இருக்கும் பாடத்தை உனக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். வெற்றியை நோக்கி பறக்க முடியாவிட்டால் ஓடு, ஓட முடியாவிட்டால் நடக்கவும் முடியாவிட்டால் ஊர்ந்து செல். ஆனால் எப்படியாவது வாழ்வில் நகர்ந்து கொண்டே இரு குழந்தையே. அப்பொழுதுதான் வாழ்வில் உன்னால் ஜெயிக்க முடியும். நீ தைரியமாக எழுந்து நிற்காத வரை உன்னை யாரும் மதிக்கப் போவதில்லை. இங்கு பயத்திற்கு இடமில்லை, பலத்திற்கே இடம் உண்டு. எதுவும் சில காலம்தான். எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது. நம்மால் ஒருவருக்கு பிரச்சனைகள் வருகின்றதென்றால் அந்த இடத்தை விட்டு விலகிவிட வேண்டும். அது உறவென்றாலும் சரி, நட்பென்றாலும் சரி. உன்னை நம்பி அவர்களுக்கு உயிராயிரு. உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாக இரு. உன்னுடைய ஆசைகள் கனவாய் போகாது, பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன். இனித்தான் உனக்கான வாழ்க்கையை வழங்கப் போகின்றேன் குழந்தையே. அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஓர் இலை, மலர், பழம் அல்லது நீரை சமர்ப்பிக்கின்றாரோ அந்த தூய்மையான அன்பு காணிக்கையை ஆர்வத்துடன் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும். கண்ணாடி துகள்களும் கற்கண்டும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரித்தான் தெரியும். சுவைக்கும் போதுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று. இதுபோல்தான் சில மனிதர்களும். என் பெயரை உச்சரிக்கும் எவரும் உதவியின்றி தவிக்கவே மாட்டார்கள். நிச்சயமாக என்னால் காப்பாற்றப்படுவார்கள். இந்த கணம் மிக கடினமானதாக தோன்றினாலும் அடுத்த கணம் மிக அதிக சுகமாக தோன்றக்கூடும். எனவே எந்த நேரத்திலும் வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது. நம்பிக்கை மற்றும் பொறுமை இழக்காமல் இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் குழந்தையே. உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே நேரில் வரப்போகின்றேன். நானே உனக்கு துணையாகவும் இருப்பேன். அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் காலம் வரும். நான் அதை உனக்கு தந்தருள்வேன். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் போது அந்த எண்ணமே தவறு குழந்தையே. உன் சாயப்பா உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். என் தங்கமே, நல்ல விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தால் மனம் எப்போதும் தூய்மையாக இருக்கும். உனக்கான வாழ்வும் எனக்கானதல்லவா? அப்படி இருக்க நான் ஏன் உன்னை காரணம் இல்லாமல் வருத்தப் போகின்றேன்? உனக்கான காலம் எனக்கு தெரியும். அது வரும் நாளில் என் திட்டமும் உனக்கு புரியும். தைரியமாக போ. எதையும் தாங்கிப்பார். வாழ்ந்து விடலாம். இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் சுபமாக முடியும். நீ விரும்பிய ஒன்றை நான் உனக்கு தர நினைத்து விட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் குழந்தையே. காரணமில்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன். கலங்காமல் தைரியத்தோடு இரு. நான் உதவ மாட்டேன் என்று ஒருபோதும் நினைக்காதே. ஏதோ ஒரு உருவில் நிச்சயமாக உனக்கு உதவி கொண்டுத்தான் இருப்பேன். பழகிய முதல் நாள் முதல் அன்று கொடுக்கும் முக்கியத்துவத்தை கடைசி வரை கொடுங்கள். இல்லையேல் பழகாமலேயே இருந்து விடுங்கள். தேவைக்கேற்ப மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம். ஆனால் அதை தாங்கிக் கொள்ளும் மனம் எல்லோரிடமும் இருப்பதில்லை. நம்மை அன்பால் ஏமாற்றியவர்களுக்கு நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம். அந்த நாள் அதே அன்பால் அவர்கள் பிறரிடம் ஏமாறும் நாளாகத்தான் இருக்கும். நீ ஒரு பெண்ணை அவமதிக்கும் போதும் அங்கே அவமானப்படுவது அந்த பெண் மட்டுமல்ல, உன் தாயின் வளர்ப்பும் தான் என்பதை மறவாதே. வாழ்க்கையில் சாதாரணமாக எப்படி இருக்கின்றோம் என்பது முக்கியமில்லை. பிரச்சனை வரும்போது எப்படி சமாளிக்கின்றோம் என்பதில் இருக்கின்றது நம் அனுபவம். வாழ்க்கை ஒருபோதும் வாழ கற்றுத்தருவதில்லை, வழிகளை கற்றுத்தரும். அதன் மூலமே வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்கின்றோம். போதிக்கும் போது புரியாது. பல விஷயங்கள் பாதிக்கும் போது தான் புரியும். பகைவன் படுக்கையில் இருக்கும் போது விசாரிப்பதும் எதிரி இல்லம் வரும்போது உபசரிப்பதும் உயர்ந்த பண்பாடு குழந்தையே. என் வைரமே, வாழையடி வாழை போல் உன் குலம் தலை தொங்கும். ஊர் போற்ற ஒப்பற்ற வாழ்வு பெறுவார். யார் எப்படி இருந்தால் என்ன, நீ எப்போதும் என் பிள்ளையாக இருப்பாய். எந்த செயலையும் தயங்காமல் செய். உள்ளே இருந்து உன்னை இயக்குவது நானே. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி இருக்கும் போது என் பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு நான் உறுதி செய்கின்றேன் குழந்தையே. எத்தனை துன்பம் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று இறைவன் மேல் நம்பிக்கை வை. கடல் அளவு துன்பம் கூட கடுகளவாகிவிடும். கலங்காதே.
உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ நடக்காதா என்பதை நான் சொல்வேன். உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றித் தருவேன். கலங்காமல் இரு. என் தங்கமே, 3 விஷயங்கள் உனது நேரத்தை வீணடித்துவிடும். தவறிப்போனதை பற்றி கவலைப்படுவது, அது திரும்ப வராது. பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது, அது பயனளிக்காது. எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது, அது கடவுளாலும் முடியாது. உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது. ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைத்துக்கொள் குழந்தையே. அளவுக்கு அதிகமாக வளைந்து கொடுப்பதும் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்வதற்கு சமமே. ஒருவரின் எண்ணங்களும் செயல்களும் உணர்ச்சிகளும் தன்னையும் பிறரையும் பாதிக்காத அளவிற்கு இருக்குமானால் அதுதான் சிறந்த மனநலம். அனைத்துமே காரணமில்லாமல் தாமதமாகின்றதே என்று ஒருபோதும் கவலைப்படாதே. அனைத்தும் காரணத்துடன் தான் தாமதமாகின்றது என்று படைத்தவன் தீர்மானிக்கின்றான். நகர்ந்து கொண்டே இரு. ஒவ்வொருவரிடம் இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை பாதையில் நகர்ந்து கொண்டே இரு குழந்தையே. துணையாக நான் வருவேன். உன் உழைப்பு மட்டுமே உன் தகுதியை தீர்மானிக்கின்றது. வாழ்ந்து காட்டு. உன்னை இகழ்ந்து பேசியவர்கள் எல்லாம் உன் அறிவுரை கேட்டு வரும் அளவிற்கு நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என்று கவலை கொள்ளாதே. உன்னை பற்றி நான் அறிவேன். கலங்காதே குழந்தையே. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. இனி அனைத்தும் சுபமே. பல வருடம் வாழும் மனிதன் அழுது கொண்டே பிறக்கின்றான். ஒரு நாள் மட்டுமே வாழும் பூ சிரித்துக்கொண்டே பூக்கின்றது. அஞ்சியும் வாழாதே, கெஞ்சியும் வாழாதே. உனக்கான வாழ்க்கையை வாழ். உனது எதிர்காலத்தை நீயே உருவாக்கு. ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே. எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து பறந்திருக்கின்றது. வருத்தம் இங்கு 2 வடிவம். நினைத்தது நடக்கவில்லை என்று சிலர், நடந்ததையே நினைத்து சிலர். தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் எதுவும் இல்லை இந்த உலகில். தாங்கி பிடிக்க தாயாய், தூக்கி நிறுத்த தந்தையாய் நான் இருக்க நீ ஒருபோதும் வீழ மாட்டாய் குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.